எங்களோட கிளைண்ட் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து பேசியிருந்தார். அவர் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹோம் கட்டணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹோம் வந்து முழுக்க கருங்கல்லே கட்டணும்னு சொல்லியிருந்தார். அப்போ தான் அந்த மாதிரி வீடு திருச்சியில் இருக்குது, வாங்க நம்ம நேரில் போய் பார்க்கலான்னு கூப்பிட்டுருந்தாரு. நானே நேரடியாக போனேன். திருச்சியில் போய் நாங்கள் அந்த வீடை பார்த்தோம். ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. உண்மையிலே நம்ம சொல்லி ஆனோம். ஃப்ளோரிங்குமே கோட்டா ஸ்டோன் சொல்கிற நேச்சுரல் ஸ்டோனில் தான் போட்டிருந்தாரு. அந்த வீடு முழுக்க பில்லர் ஸ்லாப் போட்டிருந்தாங்க. முழுக்க நேச்சுரல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த வீடு கட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீட்டோட பாசிட்டிவ் விஷயம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆர்கிடெக்ட் டிசைன் சூப்பர். உண்மையிலே அருமையாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஸ்பேசியஸாக, நல்லா காற்றோட்டமாக, நேச்சுரல் லைட் உள்ளே வர மாதிரி ரொம்ப சூப்பராக கட்டியிருந்தாங்க. அந்த நேச்சுரல் லைட் உள்ளே எப்படி வரும்னா, மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டு பில்லர்ஸில் போட்டு அதில் கிளாஸ் போட்டு மூடியிருந்தாங்க. அந்த கிளாஸ்லேயே சன்லைட் வந்து உள்ளே வந்துடும். பால்கனி வச்சு கட்டியிருந்தாங்க. அதில் நல்லா காற்று வர மாதிரி இருந்துச்சு. அது ஓப்பன் ஏரியாவாக இருக்கிறதுனால இப்போ நல்லா காற்று வரலாம். பட் ஃபியூச்சரில் நிறைய வீடியோ வந்துட்டால் எப்படி காற்று வரும்னு தெரியல. ஸ்டேர் கேஸ் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டேர் கேஸ் தான் போட்டிருக்கோம். அதுவுமே நேச்சுரல் ஸ்டோர். அது பெரம்பலூர் பக்கத்தில் வந்து ஒரு பெரம்பலூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்க. பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்து கோயில் படிக்கட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. பேஸ்மெண்ட்டும் கட்டியிருந்தாங்க. அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பேஸ்மெண்ட்டில் போய் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. காம்பவுண்ட் வாலோட முழுக்க அந்த கருங்கல்லே கட்டியிருக்காங்க. அது கருங்கல்னு சொல்ல முடியாது, பட் ப்ளூ மெட்டல்னு சொல்ல முடியல, அந்த ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் என்ன, இந்த வீட்டை வந்து ஓனரே மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து லேபரை மெயின்டைன் பண்ணி அவரே பார்த்து கட்டியிருக்காரு. அதற்காக நம்ம அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் சொல்லிக்கலாம். வால் திக்னஸ் வந்து 1.5 அடி வச்சு கட்டியிருக்காங்க. பார்ட்டிஷன் வால் எல்லாமே பிரிக்ஸ் வச்சு தான் கட்டியிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் சைடு என்னென்னு பார்க்கலாம். ஆர்கிடெக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பேஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி தான் அவங்க பிளானே போடுவாங்க. வாஸ்துவும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. வாஸ்து வந்து 2வது பிரச்சனை தான் அவங்களுக்கு. அதனால் வீட்டில் வந்து வாஸ்துங்கிறதே இல்லைங்க. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்டையுமே நான் சொன்னேன், அவருமே அதை அக்செப்ட் பண்ணியிருந்தார். ஆமாம், நான் தான் ஸ்பேஸாக எனக்கு லுக்காக வீடு இருக்கணும், அந்த மாதிரி நான் தான் டிசைன் போட சொன்னேன், வாஸ்து இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் டோர் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுல நம்மளால கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டாரா என்னன்னு தெரியல. செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் வாங்கி போட்டிருக்காங்க. அது எல்லாமே வீடு கட்டி 2 வருஷத்துலேயே ஷேட் ஆகி பழைய டோர் மாறிட்டு ஒரு பழைய விண்டோ மாதிரி ஆயிடுச்சு. இன்ஜினியர் இல்லாமல் வீடு கட்டினா என்னங்கிறதுக்கு இவரோட பேஸ்மெண்ட்டை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். பேஸ்மெண்ட் நல்லா தான் கட்டிருக்காங்க. பட் அதில் என்னென்னா, கீழே இருந்து பேஸ்மெண்ட்னாவே நம்ம கீழே இருந்து தண்ணி வரும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சைடில் ரிட்டைனிங் வால் கட்டிட்டு கீழே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணி காங்கிரீட் போடுவோம். எது எப்படி அவங்க ஒரு அழகான வீட்டை பார்த்து திருப்பி எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஒன்றொன்னையும் பார்த்து கட்டியிருக்காரு. இதை வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது, ரொம்ப டெடிக்கேட்டடாக கட்டியிருக்காரு. அதாவது ஷாஜகான் தாஜ்மஹாலை எந்த உணர்வோடு கட்டியிருப்பாருன்னு இவரை பார்த்ததுக்கப்புறம் தான் நானே அதை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஆர்கிடெக்ட் சுப்ரஜா பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளானை அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம வீடியோ தாங்க, சீல் ரிலேட்டடான வீடியோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.